தம்பி ஆதவர்ஜுன் இல்ல, அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை, சட்டசபையில் சண்டையும் ஓய்வதில்லை போல இருக்கு. ஆனா நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு துறையை சார்ந்த மானிய கோரிக்கை. இப்ப அதுவே 5-6 மானிய கோரிக்கை இருந்தா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். ஒரே ஒரு மானிய கோரிக்கை என்றதுனால எல்லாரும் மாதிரி நானும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதை முதல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. அதுல 6 நிமிஷம் நான் முடிச்சு 4 நிமிஷம் சேவ் பண்ணி பேரவை தலைவரிடம் அந்த 4 நிமிஷத்தை அடுத்த நம்ம உறுப்பினர் பேசுவதற்கு நான் ஏதுவா இருந்திருக்கேன். இது மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டைமிங்ல முடிச்சா நிச்சயமாக சபை மிக சிறப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி மக்கள் பிரச்சனையும் நாம சொல்லி மானிய கோரிக்கை பற்றியும் விவாதம் செய்து மக்களுக்கு அது திட்டங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால வாயில வடை சுடுறது பதில் அந்த வடை லஞ்ச் டைம் எல்லாரும் பசி வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சொன்ன வடை என்பது திட்டங்களாக மக்களை போய் சேரணும். இந்த மானிய கோரிக்கையில பேசப்படும் திட்டங்கள் மக்களை சென்று அடையணும். அதுதான் உண்மையான வெற்றி என்பதை இன்னைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் காரை பத்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும்தான். நான் சொல்றேன். அதுதான் இல்ல, உங்க பேர் நோட் பண்ணிக்க. அவருக்கு கார் இல்ல போல இருக்கு. நீங்க தனி ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. உரிய நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். அது வேணான்னு சொல்றது ஒரு செகண்ட் ஆயிருங்க. Let us wait and see what's going to happen. Let's wait and see. ஏன் டக்கு தலைவர் கேப்டன் எதிர்கட்சி தலைவரா இருந்தா போய் கொடுத்துட்டாருங்க. இப்ப இந்த நிமிஷம் அறிவிச்சுட்டு போயிருவேன். இல்ல நம்ம அவசரப்படக்கூடாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அரசு அறிவிச்சிருக்கு, அவங்க என்ன கொண்டு வராங்க, எத்தனை கார் வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க பாப்போம். அதுக்கப்புறம் நான் டிசிஷன் சொல்றேன். உரிய நேரத்தில் என் பதிவை உங்கள் முன்னாடி கண்டிப்பாக சொல்வேன். அது கருத்து கணிப்பு யார் எடுத்தாங்க என்னன்னு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கனவு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு அடுத்த கட்டம் நம்ம போறதுக்கான எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த வகையில் கனவு காண்பதற்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதை பற்றி நான் எந்த விதமான கமெண்ட்டும் நான் சொல்ல விரும்பல. இங்க என் சகோதரர் நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கும் கனவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எதிர்காலம் இருக்கும். நீங்களும் கனவு காணுங்க. நீங்களும் நாளைக்கு அப்படி வரலாம் அப்படின்னா நிச்சயம் வர முடியும். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. அதனால யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.